வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் வழங்கிய தங்க நகை அடமான கடன்கள் கடந்த மே மாதத்தில் மட்டும் 70% வரை உயர்ந்திருக்கிறது. இது இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்கிறது. அனைத்து கடன் பிரிவுகளை ஒப்பிடுகையில் இதுவே அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2026 மே மாத இறுதியில் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் வழங்கிய தங்க நகை அடமான கடன்களின் நிலுவைத் தொகை 3,29,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 1,94,000 கோடி ரூபாயாக இருந்தது. தற்போது ஓராண்டில் 69.9% வளர்ச்சியாக பதிவாகியுள்ளது. சில்லறை கடன் பிரிவில் வீட்டு வசதி கடன், வாகன கடன் மற்றும் தங்க நகை அடமான கடன்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. இதன் காரணமாக ஒட்டுமொத்த சில்லறை கடன் வளர்ச்சி கடந்த மே மாதத்தில் 19.5% உயர்ந்திருக்கிறது. தங்க கடன்களுக்கு அடுத்தபடியாக வர்த்தக துறைக்கான கடன்களும் வேகமாக அதிகரித்துள்ளன. இந்த பிரிவில் நிலுவைக் கடன் தொகை 40.2% உயர்ந்து 1,19,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது. வேளாண்மை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளுக்கான கடன் வழங்கலும் வலுவான வளர்ச்சியை தொடர்ந்து வருகிறது. இந்த பிரிவில் கடன் வளர்ச்சி 17.9% உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் தொழில்துறைக்கான கடன் வளர்ச்சி 7.3%, சேவைத்துறைக்கான கடன் வளர்ச்சி 16.7% மந்தமடைந்திருப்பதாக ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நகை விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழலில் தங்கத்தை அடமானமாக வைத்து உடனடி நிதி பெறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் இந்த பிரிவில் கடன் வழங்கலை விரிவுபடுத்தியிருப்பதும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது.